ஓகே, நம்ம இப்போ சம்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? சரி, இப்போ சம்ஸ்ன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்லேருந்தே போவோம். ஏன்னா இதில் டயக்ராம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கொஷின்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி கொஷினை படிக்க படிக்க நம்ம டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரையணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால தான் நான் எக்ஸாம்பிள் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 minutes to 30 minutes வரும்போது we can split into 2 or 3 வீடியோஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு போகலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், a tower stands vertically on the ground. சரிங்களா? அப்போ ஒரு டவர் என்னது அப்படின்னா எனக்கு வெர்டிகலா ஸ்டாண்ட் ஆகும். சரி, டவர் தானே, டவர் மாதிரியே வரைஞ்சு பார்ப்போமா? ஓகே, இது என்னது உங்களோட எக்ஸாம்பிள் 1. சரிங்களா? இப்போ ஒரு டவர் எப்பயுமே வெர்டிகலா தானே இருக்கும். நம்ம ஒன்றும் அது பேர் என்னது லீனிங் டவர் ஆஃப் பீஸா நம்ம ஒன்றும் கட்டல இல்லை. சரிங்களா? அதனால எப்பயுமே உங்களுக்கு என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் உங்களுக்கு இருக்கும். சரி, from a point on the ground which is from a point on the ground, so தரையில ஏதோ ஒரு பாயிண்ட் which is 15 meter away from the foot of the tower, which is 15 meter away from the foot of the tower. டவரோட அடிப்பகுதியில இருந்து அது எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கு? 15 meters. அப்ப இந்த இதான் பாயிண்ட். சரிங்களா? அப்ப அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? 15 meters கொடுத்துருக்காங்களா? சரி, அடுத்தது, the angle of elevation of a top of a tower is found to be 60. அப்ப எங்க இருந்து பாக்குறாங்க? அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா இப்படிதான் வரணும். சரிங்களா? அப்ப அது எவ்வளவு வருது? 60 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னா என்னது, இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியே கொண்டு போகலாம், இல்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிளாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிளா நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கும். இது என்னது 60 டிகிரி, அட்ஜசன்ட் என்னது 15 meters, அவங்க ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதே மாதிரி நம்ம எழுதிடலாம்ல. சரிங்களா? ஏ பி சி. அப்ப இது என்னது ஆப்போசிட், எனக்கு தேவையானது என்னது ஆப்போசிட், கொடுத்துருக்கிறது என்னது அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வரக்கூடிய ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan. ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. tan 60 ஓட வேல்யூ என்னது? √3 h by 15. அப்ப இது இந்த சைடு கொண்டு போனா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா h is equal to 15√3 meters. லிசன், இப்படியும் சமம் முடிக்கலாம். இல்ல அப்படின்னா √3 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1.73. அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். சப்போஸ் √3 டினாமினேட்டர்ல வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் கான்ஜுகேட். அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும் கொடுக்கணும். எப்பயுமே ரூட் வேல்யூ டினாமினேட்டர்ல வராம பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் சம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த சம் போலாம். சரிங்களா? ஒவ்வொரு சம்மையும் நம்ம எப்படி அந்த சம்ம புரிஞ்சுக்கிறோன்றத பொறுத்து தான். சார் நான் அப்ப இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஹெச்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல. அவங்க கேட்டது என்னது, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர். அப்படின்னா நீங்க கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதணும். என்னன்னு எழுதுறோம்? therefore the height of the tower is அப்படின்னு சொல்லி தான் நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். இன்கம்ப்ளீட்டா என்ன பண்ணக்கூடாது, h is equal to அப்படின்னு அப்ரப்டா முடிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 2ல டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்காத மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். An electrician has to repair an electric fault on a pole of height 5 meter. ஒரு கரண்ட் கம்பம் இருக்கு. Electrician has a repair an electrical fault on a pole of height என்னது 5 meter. அப்ப அந்த கம்பத்தோட ஹைட் எவ்வளவு வருது? 5 meters. ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்துல என்ன போகும், நம்மளுக்கு லைன் போகுமா? ஓகே, இந்த கம்பத்தோட ஹைட் எவ்வளவு வருது? மொத்தமா 5 meters. அப்ப இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு வராங்க. கரெக்டா? சரி, அடுத்தது she needs, lady electrician அப்பா, she needs to reach a point 1.3 meter below the top of the pole. டாப் ஆஃப் த போல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு கீழே அவங்க வந்து ரீச் ஆகணும்? 1.3 meters. இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகும். அப்ப மீதி இருக்கிற ஹைட் என்னவா இருக்கும்? மொத்தமா எவ்வளவு? 5 meters. எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ரீச் ஆகணும்? டாப்ல இருந்து 1.3 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகணும். அப்ப மீதி இருக்கிற இடம் எனக்கு என்ன ஆகும்? 3.7 meters.
சரிதானே? அப்ப இதுல எப்படி ஏறுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஊர்ல வந்து பார்த்தா எலக்ட்ரிஷியன் எப்படி ஏறுவாங்க, காலில் கயிறு கட்டிட்டு அப்படியே ஏறிடுவாங்க. அந்த மாதிரி ஏற போறாங்களா, இல்லைன்னா என்ன பண்றாங்க, வேற ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். சரி, வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த லேடர்? அப்ப ஏணி போட்டு ஏறாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லேடர் தட் ஷி ஷுட் யூஸ்? அப்பனா லேடர் போடும்போது எப்படி போடுவோம்? இப்படியே நிக்க வைப்போம் லேடரை? இல்ல ஓகேவா? அப்ப லேடர் எப்படி நிக்க வைப்போம்? நம்ம லேடரை இப்படி நிக்க வைப்போம். ஏன் சார் லேடர் இப்போ நீங்க நிப்பாட்டி இருக்கீங்க? அவங்க என்ன சொன்னாங்க, டாப்ல இருந்து 1.3 மீட்டர் கீழே இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த லேடர் அந்த இடத்துக்கு தான் ரீச் ஆகணும். அப்பதானே அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க போய் நிக்க முடியும். சரிங்களா? ஓகே, அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், போய் ஸ்பாட் பண்ணி நிக்கிறோம். சரி, when inclined at an angle of 60 degree to the horizontal. horizontal ஆனது தரையோட அந்த ஏணி எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, 60 டிகிரி ஆகும். சரியா? அந்த அளவுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சரி, அடுத்தது என்ன கேள்வி கேட்கறாங்க, she should use when inclined at an angle. Okay, how far from the foot of the pole should she place the foot of the ladder? ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெரிய லென்த், எவ்வளவு பெரிய லேடர் இருந்தா அந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, கம்பத்துல இருந்து எவ்வளவு தூரம் தாண்டி அவங்க வைக்க முடியும் அப்படின்றத கேட்கறாங்க. சரிங்களா? கீழே இருக்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மேல இருக்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், அவங்க ரெண்டுமே கேட்கறாங்க. லேடரோட லென்த்தையும் கேட்கறாங்க, அதே மாதிரி என்ன கேட்கறாங்க, தரையில இருந்து எவ்வளவு தூரத்துல நான் ஏணியோட கால் பகுதியை வைக்கணும் அப்படின்னும் அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு என்னது, ரெண்டு கேள்வி இருக்கு. சரிங்களா? ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம மாத்தி வரையணும். சரிங்களா? அப்ப டயக்ராம் எப்படி வரையலாம், ஒரு சில பேர் கேள்வி கேட்பேன் டயக்ராம் பார்த்தோன்னே, சார் அங்க ஏற்கனவே ட்ரையாங்கிளுக்கு மேல கொடி கம்பனாட்ட மாதிரி ஹைட்டா இருக்குது, நீங்க என்ன இதோட நிப்பாட்டிருக்கீங்க, அது நம்மளுக்கு தேவையானா தேவையில்லை. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு தேவை என்னது, 3.7. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாது, இதையும் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். இதுவும் நம்மளுக்கு தெரியாது. நான் ஏபிசின்னு எழுதிக்கிறேன். கரண்ட் கம்பெனி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெல்லாம் இருக்கும், நேரம் தான் நிற்கும். ஒரு சில பேர் இதுக்காகவே வம்புடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவானுங்க, சார் நான் வீட்டுல வெளில போகும்போது ரோட்ல போகும்போதெல்லாம் பார்த்துருக்கு சார், ஒரு சில கம்பெல்லாம் சாஞ்சிட்டு இருக்குது. அப்ப நான் அந்த 90 டிகிரி நீங்க எப்படி 90 டிகிரின்னு சொன்னா அதை எப்படி ரைட் ஆங்கிள் ட்ராயிங்லாம் வரைய முடியும்? ஜென்ரலா நடும்போது எப்படி நடுறாங்க, நேரம் தானே நடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. சரியா? சில பேருக்குலாம் குசும்பு ஜாஸ்தியா இருக்கும், அந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க. அதுக்கு தான் இப்பயே நான் பதில் சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 60 டிகிரி. ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பத்தி பார்ப்போம். இது என்ன ஒரு எனக்கு அட்ஜசன்ட், இது என்ன, அது ஹைபோட்டென்யூஸ். சரிங்களா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, ஹைபோட்டென்யூஸ் கேட்கறாங்க. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, ஹைபோட்டென்யூஸ் கேட்கறாங்க, என்ன யூஸ் பண்ணலாம், சைன். அப்ப சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். அதாவது இதுக்கு பேரும் வச்சிடலாம். என்ன பேர் கொடுத்துருக்கோம் நம்ம, ஏவி பை ஏசி இப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்றேன், இங்க மீதி கண்டினியூ பண்றேன் பாருங்க. அப்ப sin 60 வேல்யூ என்னது, எனக்கு √3/2. ஓகே, தென் AB யோட வேல்யூ என்னது, 3.7. AC யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சார் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்பயுமே எங்க இருக்கணும், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது, நியூமரேட்டர்ல இருக்கணும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இவரு இங்க கொண்டு போயிறேன், இவரு இங்க கொண்டு போயிறேன், இவரு இங்க கொண்டு போயிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், AC is equal to 3.7 into 2 divided by √3. சரி, மேல இருக்கிறத முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 4.7.4 மீட்டர்ஸ். யூனிட்லாம் கடைசி அடிக்கும் பை √3. இந்த மாதிரி டினாமினேட்டர்ல √3 இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் ரேஷனலைஸ் இட். அப்ப ரேஷனலைஸ் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 7.4 by √3 into √3 by √3. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.4 √3 by √3 into √3 என்ன 3. சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணி எழுதலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், √3 யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். சரியா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.4 நம்ம 300 டிவைட் பண்ணா என்ன வரும், 2.4
சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ 2.47 கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். இன்டூ ரூட் த்ரீயோட வேல்யூ 1.73. ஸோ மல்டிப்ளை பண்ணியதுன்னா யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் மீட்டர். சரிங்களா? ஒன்று இப்படி முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், 2.47 இன்டூ 1.73 ரூட் த்ரீயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் எழுதலாம். ஸோ ரெண்டுமே என்னது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்பிள் 3. ஓகே, எக்ஸாம்பிள் 3 அங்கே கண்டிப்பாக பண்ணுவோம். சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் 3ல என்ன இருக்கு கொஸ்டினை படிக்குமா? அண்ட் அப்சர்வர் 1.5 மீட்டர் டால். யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ வேடிக்கை பார்க்குறாங்க. அப்சர்வர்னா நான் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவங்க எவ்வளோ ஹைட்டு? 1.5 மீட்டர். அப்போ தலைவனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடும் யார் வேடிக்கை பார்க்குறாங்களோ. எக்ஸாம்பிள் 3. எவ்வளோ வருது? 1.5 மீட்டர். ஓகேவா? சரி. is 28.5 meter away from a chimney. அவனுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு வேற எதாவது கிடைக்கல பிறகு. என்னத்த வேடிக்கை பார்க்குறாங்க? சிம்னி. சிம்னி என்னது? நம்ம எக்ஸாஸ்ட்லாம் வெளில வருது இல்லையா ஃபேக்டரிலாம், ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சிம்னி அப்படின்னு சொல்றோம். ஓகே, எவ்வளவு தூரத்துல சிம்னி இருக்கு? சாரி, சிம்னில இருந்து இவரு எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு? 28.5 meters. போக ஆக்கலாம். ஓகே, சரி. அப்ப இவரு சிம்னில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காரு? 28.5 meters. சரிங்களா? ஓகே. The angle of elevation of a top of a chimney from earth, from earth ice is 45 degree. அப்ப அந்த அக்கா வந்து எப்படி பாக்குறாங்க? அவங்களோட angle of eyesight எவ்வளவு வருது? angle of elevation 45 degree அவங்க கண்ணுல இருந்து. சரியா? ஓகே. What is the height of the chimney? சிம்னியோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சிம்னியோட ஹைட்னா என்ன வரும்? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹைட் தான் கிடைக்கும். இது இந்த ஹைட் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு மொத்த ஹைட் வேணுமே. இந்த ஹைட் எவ்வளோ? இது எவ்வளோ? அந்த அக்காவோட ஹைட் எவ்வளோ? 1.5. ஏன்னா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால அக்கான்னு வச்சுக்கோம். 1.5 மீட்டர். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய இந்த ஹைட்டை கண்டுபிடிப்போம். அப்புறம் மொத்தமா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? டயக்ராமை மாற்றி வரைவோம். இது எவ்வளோ? 45 டிகிரி. இது எவ்வளோ? 28.5. சரிங்களா? இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல் ஏதோ நம்மளுக்கு இஷ்டத்துக்கு வச்சு வேணும். மொத்தமா ஹெச். சரிங்களா? அப்ப அந்த பார்ட் மட்டும் நான் என்ன பண்றேன்? எல் இல்லை எக்ஸ்ன்னு வச்சு. ஓகே, சரி. ஏன் உனக்கு எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ பி சி. சரிங்களா? சரி. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இது என்னது? ஆப்போசிட். இது என்னது? அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? tan. tan. ஐ திங்க் நம்ம இங்க இன்னும் ஒரு சம்ம முடிக்காம விட்டோம். எஸ், சாரிப்பா, இதை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம். கோச்சிக்காதீங்க. இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைப்போடெனியூஸ் தான் கண்டுபிடிச்சோம், தென் அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கல. அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று பித்தாகரஸ் தியரம்ல இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இங்க என்னது? அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இது என்னது? ஆப்போசிட். இது என்னது? அட்ஜசன்ட். ஸோ tan 60 degree is equal to AB by BC. So root 3 is equal to AB ஓட வேல்யூ என்னது? 3.7. BC தான் நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஸோ BC நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், இவர் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? BC is equal to 3.7 by root 3. இங்கே நீங்க என்ன பண்ணணும்? ரேஷனலைஸ் பண்ணணும். 3.7 by root 3 into root 3 by root 3. இப்போ 3.7 into root 3 by 3. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 3.7 நான் கேன்சல் பண்ணா 1.233 போயிட்டே இருக்கும். That's it.
சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இவரு கன்டினியூ பண்ணலாம். அப்போ இங்க என்ன வருது எனக்கு tan 45. tan 45 வேல்யூ என்னது எனக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். tan 45 வேல்யூ என்னது 1x by 28.5. அப்போ இவர் இங்க போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும் x is equal to 28.5 meters. ஏன்னா 28.5 to 1 என்னது எனக்கு 28.5 meters. சரிங்களா? அடுத்தது இன்னும் நம்ம ஃபுல்லா முடிக்கல. அவங்க கேட்கறது என்னது ஹைட் ஆஃப் த சிம்னி. ஹைட் ஆஃப் த சிம்னின்றது என்னது h. ஹைட் ஆஃப் த சிம்னி என்னது h. சரிங்களா? அப்ப h என்ன வேணும்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா x plus 1.5. அப்ப x ஓட வேல்யூ என்னது எனக்கு 28.5 plus 1.5 that is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 meters. இதுதான் ஹைட் ஆஃப் த சிம்னி அவங்க கேட்டது. சரிதானே? ஓகேங்களா? தென் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 4. சரிங்களா? ஓகே. இந்த எக்ஸாம்பிள் 4ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிச்சுக்கிட்டே சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் டயக்ராம் வரைவோம். சரிங்களா? கவனிங்க. From a point on the ground, the angle of elevation of a top of a 10-meter tall building. திருப்பி சொல்றேன். From a point on the ground, the angle of elevation of a top of a building which is 10 meter. அதாவது தரையில இருந்து ஒரு பில்டிங் இங்க எனக்கு எவ்வளவு வருது 10 மீட்டர் வருது. இங்க இருந்து டாப்போட பில்டிங் பாக்குறாங்க. சரியா? பாவம் ஏதோ அப்புறம் ஏதோ பாக்குறாரு நம்ம. ஓகே சரி. இப்ப இங்க என்ன இருக்கு 10 மீட்டர் is 30 டிகிரி. எவ்வளவு வருது 30 டிகிரி. சரிங்களா? ஓகே. A flag is hoisted at the top of the building. இங்க ஓகே தலைவர் flag பார்க்க. சரி. ஓகேவா? flag இருக்கு. And the angle of elevation of a top of the flag staff from P is அப்ப இது P னே கொடுத்துறாங்க. P இது எவ்வளவு 45 டிகிரி. அதாவது இது மொத்த ஆங்கிள் எவ்வளவு வருது 45 டிகிரி. சரிங்களா? Find the length of the flag staff and the distance of the building from P. அதாவது அவங்க பிளாகோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் எவ்வளவு தூரத்துல இருக்குதோ கேள்வி கேட்கறாங்க. அப்ப இது 2. சரிங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே என்னது ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருந்தது. இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே என்னது 2 ஆங்கிள். சரி, நம்மளோட எக்ஸசைஸ் சம்ஸ்ல எந்தெந்த சம்லாம் ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். உங்களுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், அவ்வளவுதான்பா. இத்தனை சம் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஒரே வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? ஒரே டீட்டா. மீதி எல்லாமே என்னது உங்களுக்கு 2 டீட்டா தான் வரும், வெவ்வேறு இடத்துல வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம சம்முக்குள்ளார போவோம். சரிங்களா? இப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்றேன், முதல்ல டயக்ராம் பிரிச்சு வரைஞ்சுக்கிறேன். சரியா? சரி, இதே எனக்கு கிளியரா தான் இருக்கு அப்படின்னா இருக்கட்டும் எனக்காக. h இது என்ன ஆகுது 10 meters, இது என்ன ஆகுது 30 டிகிரி, இது மொத்தமா எவ்வளோ 45 டிகிரி, இது P Q R வச்சுப்பேன். ஏன்னா அவங்க Pன்னு சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சேன். இது R, இது வந்து என்ன S. இந்த டிஸ்டன்ஸும் அவங்க என்ன கேட்குறாங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இது இன்னும் ஃபர்தரா ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்ப்போமா? தேர்ட்டி டிகிரி, இது P, இது வந்து Q, இது வந்து R. இது ஒன்றாச்சா?
45 degree P Q and S. இது X, இது என்னது H plus 10. நம்ம ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. சரிங்களா? இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், தென் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஏன்னா நம்ம ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அதனால எத்தனை ஆங்கிள் இருக்கோ அத்தனை ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணுறோம், வரைஞ்சிடணும். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது 2 அன்னோன், கேட்கறது 2 அன்னோன். நான் பிரிக்கும் போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் எனக்கு ஒரு அன்னோன் தான் இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் எனக்கு என்ன இருக்கு, 2 அன்னோன் இருக்கு. அப்ப ஒரு அன்னோனை கண்டுபிடிக்கிறது ஈஸி, 2 அன்னோனை நம்மளால உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், இதை கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அன்னோன் நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அப்ப எனக்கு இது என்னது ஆப்போசிட் சைட், இது என்னது நம்மளோட அட்ஜசன்ட் சைட். அப்பனா நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல tan தான் யூஸ் பண்ணுவோம். So tan 30 degree is equal to opposite QR by PQ. அப்படின்னா என்னது 1/√3 is equal to QR ஓட வேல்யூ என்னது 10. நம்ம PQ தான் கண்டுபிடிக்க போறோம். அதை நம்ம X ன்னு எடுத்துக்கிறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இவர் இங்க கொண்டு போங்க, இவர் இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப X is equal to எனக்கு என்ன கிடைக்கும், 10√3. இப்படியும் எழுதலாம். or X is equal to 17.3. ஏன் √3 ஓட வேல்யூ என்னது 1.73. சரிங்களா? அப்ப X ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம √3 வச்சே சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல்லா √3 எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இங்க வரும். இங்க என்ன எனக்கு tan 45. tan 45 ஓட வேல்யூ என்னது எனக்கு ஆப்போசிட் QS by PQ. இப்போ tan 45 ஓட வேல்யூ என்னது 1, QS ஓட வேல்யூ என்னது H plus 10. X ஓட இது வந்து X இல்லையா, X ஓட வேல்யூ என்னது 10√3 or 17.3, எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ 1 is equal to H plus 10 by 17.3 இங்க கொண்டு வரேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 17.3 is equal to H plus 10. அப்ப இந்த 10 இங்க வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், subtraction. Therefore H is equal to 17.3 minus 10. 17.3 minus 10. அப்ப H ஓட வேல்யூ எனக்கு என்ன வருது, H is equal to 7.3 meters. Height of the flag post is 7.3 and the distance between the point and the building is what, 17.3 meters. அவ்வளவுதான். அவங்க கேட்ட ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், டயக்ராம் வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னா பாருங்க, இதுதான் விஷயம். அப்ப இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா, அதுல இருந்து நம்ம ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி நம்ம பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்தரா 2ஆ ஸ்பிளிட் அப் பண்றோம். ஸ்பிளிட் அப் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம ஈஸியா முடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா ஜஸ்ட் கமெண்ட் இட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் என்ன, நம்மளோட எக்ஸாம்பிள் 5. சரிங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் 5ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, a shadow of a tower standing on a level ground to be 40 meter longer when the sun's altitude is 60 degree, then when it is 30 degree, then when it is 60 degree. Find the height of the tower. Question திருப்பியும் பொறுமையா நிறுத்தி நிதானமா படிக்கிறேன், காதுல நல்லா வாங்கிக்கோங்க, புக்கை உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காத. சரியா? கவனி. The shadow of the tower standing on a level ground. Shadow of a tower standing on a level ground. ஓகேவா? இதோட ஷேடோ எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Found to be 40 meter longer when the sun's altitude is 30 degree, then when it is 60 degree. அதாவது சன் வந்து 30 டிகிரி இருக்கும் போது இந்த டவரோட நிழல் வந்து 40 மீட்டர் அதிகமா இருக்கு. எப்ப விட 60 டிகிரியோட, அதாவது சூரியன் வந்து இங்க இருக்குப்பா. சரியா? அப்ப இது இருக்கும் போது, அதாவது எங்க உனக்கு வந்து பார்த்தனா இதுதான் 30 டிகிரி,
இங்கிட்டு போகும்போது உனக்கு 60 டிகிரி, இதுனா நம்மளோட 90 டிகிரி. கரெக்டா? அப்ப 30 டிகிரில இருக்கும் போது நிழல் வந்து என்ன இருக்கு எனக்கு, இப்ப என் மேல வெயில் படுது. அப்ப வெயில் படும் போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட நிழல் என்ன இருக்கும், தூரமா இருக்கும். சரியா? 30 டிகிரி இருக்கும் போது எனக்கு வர நிழல்ல விட 60 டிகிரி இருக்கக்கூடிய நிழல் எவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு, 40 மீட்டர்னா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்றதான் அதோட கேள்வி. சரிங்களா? அப்ப இது என்னோட 30 டிகிரின்னு வச்சு. சரிங்களா? அடுத்தது இது என்னது, நம்மளோட 60 டிகிரி. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 40 மீட்டர்ஸ். அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, டவரோட ஹைட் என்ன சொல்லுங்க அப்படின்றதான் கேள்வி. சரியா? ஓகே, இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பிளிட் அப் பண்ணுவோம். இப்போ இதை ஸ்பிளிட் அப் பண்றோம் அப்படின்னா டயக்ராம் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இது என்ன வரும், 30 டிகிரி. இது என்ன வரும், 60 டிகிரி. இது டவரோட ஹைட்டு, இது எவ்வளோ, 40 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏ பி சி டி. சரி, இதையும் நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டு ட்ராயிங்லா பிரிக்க முடியாதா? தாராளமா பிரிக்கலாமே. அதை வச்சுதான் நம்ம சப்ஜெக்ட் போட போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பிரிப்போம். இது எனக்கு தெரியாது, ஸோ இதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சிக்ஸ்டி டிகிரி. இது எனக்கு ஹெச். இதை நான் என்ன பண்றேன் ஏ, இதை நான் என்ன பண்றேன் பி, இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன், இது நான் எக்ஸ். இந்த ட்ராயங்கிள் ஏதாவது ஒன்னா தெரியுதா? எதுவுமே தெரியல சார், ரெண்டுமே அன்னோன். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இது எவ்வளோ, 30 டிகிரி. இது எவ்வளோ, ஹெச். இது எவ்வளோ வருது, எக்ஸ் பிளஸ் 40. சார் இங்கேயும் எனக்கு ரெண்டு அன்னோன் இருக்கே. நம்ம போன சம்ல பார்த்தது ஒரு அன்னோன், ஒரு ட்ராயங்கிள் ஒரு அன்னோன், இன்னொன்று ட்ராயங்கிள் ரெண்டு அன்னோன் இருக்கு. இங்க எனக்கு ரெண்டுமே அன்னோனா இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். நம்ம இந்த ட்ராயங்கிளை வச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒன்றும் புரியல சார், போட்டு காமிக்கிற பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போறது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. சரிங்களா? அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு, இது ஆப்போசிட், இது என்னது அட்ஜசன்ட். அப்ப நான் என்ன பண்ணுவேன், tan 60 degree is equal to tan 60 degree is equal to h by x. 60 ஓட வேல்யூ என்னது, √3 is equal to h by x. அப்ப x is equal to என்ன வரும் அப்படின்னா எனக்கு h by √3. சார் நீங்க தானே சார் √3 எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு, நம்ம இங்க சப்ஸ்டியூட் தானே பண்ண போறோம், ஆன்சர் நான் மட்டும் கண்டுபிடிக்கல. அதனால அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, பெரிய ட்ரையாங்கிள். அதுல எனக்கு என்ன வருது, tan 30. tan 30 is equal to ஆப்போசிட் என்னது, இது என்னது ஏ, இது என்னது பி, இது என்னது டி. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், h by x plus 40. இங்க x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, h by √3. அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன வரும் எனக்கு, 1 by √3. h by √3 plus 40. இவர் இங்க மொத்தமா இங்க கொண்டு போயிடுங்க. இது மொத்தத்தையும் என்ன பண்ணுங்க, இங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துடலாமா? அப்ப கொண்டு வந்தா என்ன வரும் நம்மளுக்கு, யோசிச்சு பாருங்க. h by √3 plus 40 is equal to h √3. ஓகேங்களா? சரி, இப்ப இவரை அந்த சைடு கொண்டு போயிடும். அப்ப அந்த சைடு கொண்டு போனா எனக்கு என்ன கிடைக்கும், (40 is equal to h √3 minus h by √3. ஓகே தானே, h √3 by h minus h by √3. இதுக்கு நான் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 40 is equal to டினாமினேட்டர்ல எனக்கு என்ன வரும், √3 வரும். இங்க √3 into √3 என்னது 3. அப்ப 3h minus h. √3 இங்க போகும்போது 40 √3. 3h minus h என்ன வரும், 2h. இந்த 2 இங்க வரும்போது டிவிஷன். ஸோ 40 √3 by 2 is equal to h. கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ h is equal to 20 √3. அவங்க கேட்டது இதுதானே. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, ஹைட் ஆஃப் த டவர் is equal to எனக்கு என்ன கிடைச்சது, 20
√3 meters. That's it. ஓகேங்களா? ஓகே, நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேட்டாவை ரெண்டுமே அன்னோனா இருந்தா நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாத்தணும். எனக்கு எக்ஸ் தானே வேணும், அப்ப அங்கேயும் எனக்கு எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹெச் வர வைக்கணும். அப்ப நான் அர்த்தம், நான் அங்க எக்ஸ் இங்க நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி நான் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு அங்க எடுத்து போய் அங்க சப்ஸ்டியூட் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கும். என்டையர் ஈக்குவேஷன் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு ஹெச் ஃபார்மேட்ல எனக்கு வந்துடும். அப்ப எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்குமோ அந்த வேல்யூ மட்டும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோல இது வரைக்கும் அவ்வளவுதான். மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே தானே? தேங்க்யூ.